கிடைக்கட்டுமே. ஐயோ நீங்க வாங்க அபியக்கா. சரிம்மா, மாமா வெளில வேலை பார்த்துட்டு இருக்கட்டா? இல்ல மாமா, நீங்க இங்க தான் நிக்கணும். இல்லம்மா, மாமாக்கு வெளில வேலை இருக்குது. சந்தன வைக்கவங்க வச்சுட்டு போட்டுமா? ஐயோ நீங்க கிட்ட நில்லுங்க மாமா. நீங்க கிட்ட நின்னா நாங்க உட்காருவேன். அது வந்து என் மாமாக்கு அபியக்காவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். மாமா என்னம்மா? நீங்க என் பக்கத்துல தான் நிக்கணும், எங்கேயும் போக கூடாது. என் தங்க பிள்ளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். மாமா உன் பக்கத்துலயே தான் நிப்பேன். இந்த பக்கத்துல நில்லுங்க. சரி தங்கம். இப்படித்தான் என் மாமா எப்பவுமே என் பக்கத்துலயே நிக்கணும். அபியக்கா நீங்க என்ன அங்க நிக்கீங்க? எனக்கு இன்னும் நீங்க சந்தனமே தடவல. அபியக்கா வாங்க, உங்களை கூப்பிட்டு இருக்கேன். எனக்கு சந்தன தடவுங்க வாங்க. சரி. என்ன அபியக்கா கிட்ட தள்ளி வாங்க. சரி. கிட்ட தள்ளி வாங்க. மாமா என்னம்மா? இல்ல பக்கத்துல நிக்கீங்களான்னு பார்த்தேன். என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் நிக்கணும். எங்கேயும் போக மாட்டேன் தங்கம், இங்கே தான் நிப்பேன். இங்கே தான் நிக்கணும். சரி சரி. அபியக்கா சீக்கிரம் வாங்க. ஐயோ ஒரு சந்தன தைக்கிறதுக்கா உங்களுக்கு இவ்வளவு நேரம்? அங்கேருந்து எட்டாது, இன்னும் கிட்ட தள்ளி வாங்க. தங்க பிள்ளை, மாமா வேணா வேலை பார்த்துட்டு வரட்டா கொஞ்சம்? வேண்டாம் வேண்டாம், நீங்க பக்கத்துலயே நில்லுங்க. இல்ல தங்கம், அது மாமாக்கு கொஞ்சம் வேலை கிடந்துச்சு, பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்லம்மா, நீங்க பக்கத்துலயே நில்லுங்க. சரி. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல அத்தனை செல்வமும் உனக்கு கிடைக்கணும். உனக்கு பிடிச்சவங்க மாமா மாதிரி எப்பவும் உனக்கு பக்க பலமா உன் கூடயே இருக்கணும். தேங்க்யூ அவியத்தை. அபி அக்கான்னு சொல்ல வந்தேன். தங்கம், மாமா வேணா வேலை பார்த்துட்டு வரட்டா? வேண்டாம், நீங்க இங்கே நில்லுங்க. வேணா மாமா அந்த சைடு வரட்டா? வேண்டாம், இங்கதான் நிக்கணும். சந்தனத்தை தடை விடுறேன். சரிங்க அவியக்கா. சரி, மண்டபத்துல நிறைய வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு வரேன். இங்கே நில்லுங்களா? இல்ல மண்டபத்துல வேலை இருக்குது, நான் வரேன்னு. என்ன மாமா பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என் தங்க பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? வேண்டாம், எனக்கு எங்க மாமா என் கூட இருக்கணும். என் பிள்ளை உன் கூட தானே இருப்பா அப்பா? இல்ல எப்பவுமே என் கூட இருங்க. சரி. அண்ணா, இந்த கிங்ஸ் வந்துட்டு மண்டபத்தை கேட்டு நான் அவனை என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க மாமா. என் மாமா தான். மரியாதையா வழிய விடுங்க சொல்லிட்டேன், இல்ல வீட்டுல இருக்க எல்லாரையும் கத்தி கூட்டுவேன். அதான் சொல்றேன், சொல்றதுக்கு மூணு அது சொல்லல. இப்ப நீ சொன்ன பிரச்சனை தானே ஆகும். நான் என்ன ஓடியா ஒளிஞ்சிட்டேன், இங்க தானே இருக்கேன். இங்க பாரு, அப்படியே ரொம்ப கோமந்தா வேணா ஒரு அடி அடிச்சுக்க. ஆனா 2 நாள் கழிச்சு சொல்லு, நான் ஒன்னும் தப்புச்சுலாம் போக மாட்டேன். நான் ஒன்னும் கோலை இல்லை, அப்படி குடும்பத்திலயும் நான் பிறக்கல. வேணா குழந்தையில வரைக்கும் அடிச்சுக்க அடிச்சுக்க. ஆனா இப்ப நான் சொல்ல விட மாட்டேன், 2 நாள் கழிச்சு தான் சொல்லணும். அதான் அடிச்சுக்கன்னு சொல்லிட்டேனே. அடிச்சுக்க அடிச்சுக்க. நிஜமாவே அடிப்பேன். அதான் அடிச்சுக்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கனே. அடிச்சுக்க அடிச்சுக்க. இப்படி திரும்பி நின்றா என்னால எப்படி அடிக்க முடியும்? இப்ப அடிக்கதே நான் உங்களுக்காக தான். ஆமா, இப்ப நான் அடிக்கதே உங்களுக்காக தான். அப்படிங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப கோவம், கண்ட்ரோலே பண்ண முடியல. கோவத்தை நான் உள்ள போய் சொல்லிட்டேன்னா எல்லாரும் சேர்ந்து அதான் வேண்டாம். நம்மளால ஒரு குடும்பத்துல சண்டை வரக்கூடாது, அதுவும் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப என் கோவத்தை நான் குறைச்சே ஆகணும். அதனாலதான் இப்ப நான் உங்களை அடிக்க போறேன். இங்க பாருங்க, அதுவும் உங்களுக்காக தான் என் கோவத்தை குறைக்கிறதுக்காக உங்களை அடிக்க போறேன். நான் கோவத்தை குறைக்கிறதுக்காக உள்ள போய் சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை பாத்தீங்களா? நல்ல சாமத்து தான் உனக்கு. அதான் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டியா? அடிக்க வேண்டியதுனே. எதுக்கு இத்தனை டைலாக்கு? அப்படி இல்ல, இப்ப நான் எதுக்கு அடிச்சேன் ஏன் அடிச்சேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. என்ன அடிக்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. இப்ப நீ எதுக்கு அடிக்கணும் எனக்கு தெரியாது பத்தியா? ஒழுங்கா வாயை குறைச்சிட்டு அடி. வாயம் 7 ஊருக்கு போகுது, அதான் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டல. அடிக்க வேண்டியதுதானே? பார், நான் எதுக்கு ரெடியா தான் அடிக்க. அடி அடி. ஒரு பொம்பளை கையால அடி வாங்க போறேன்னு வெக்கம் கூட இல்லையாங்க? இல்ல, ஒரு பொம்பளை கையால அடி வாங்க போறமேனே ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் கிடையாது போலக்கு.
இல்ல இதுக்கு மேலே உன்னை விடணுமான்னு யோசிக்கிறேன். என்ன? இல்ல எதுவுமே பண்ணாம உன்கிட்ட இத்தனை பேச்சு வாங்குறதுக்கு நான் ஏதாவது பண்ணிருக்கணும் பாத்துக்க. அடிக்கன்னு முடிவு பண்ணிட்டேனா? ஒழுங்கா அடிச்சுட்டு போ. தேவையில்லாம ரொம்ப வாய் பேசுனேன்னு வச்சுக்க. இந்த சாரோனை பத்தி உனக்கு தெரியாது. என் அண்ணன் இல்ல எனக்கு சுஜிப்பி மாதிரிதான். இன்னைக்கு கை கால அடிச்சுட்டு வச்சு போடுவானுங்க, நாளைக்கே எந்திரிச்சு வெளியில வந்துருவேன். அவனுங்க என்ன அடிக்கிறதும் நான் எந்திரிச்சு வெளியில வரதும் சகஜம். அண்ணன் அடிக்கதான் செய்வான். தம்பி ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து அண்ணங்கால என்ன தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வான். அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நீ கிங்ஸ் என்கிட்ட சொல்லிடுறனால நான் பயந்துட்டேன். இல்லைன்னா எனக்குலாம் எந்த பயமும் இல்ல. ரொம்ப வாய் பேசுன்னு வச்சுக்க. பக்கத்துலதான் நிக்க பப்பாளி பழம் மாதிரி. கையிட்ட தூரம் தான். ஆமா, போய் எங்க அண்ணன் சரண அடைஞ்சிருவேன் பாத்துக்க. போரிக்கி. ஆமா பொறுக்கிதான். அதான் என் மூஞ்சில எழுதியிருக்க. என் மூஞ்ச நல்லா பாரு. அக்மாத் பொறுக்கின்னு என் முகத்திலே இருக்கும். ஒரு பையன் என்ன நல்லவன் சொல்லிட்டு பாப்பா. நீ இல்ல, உனக்கு அடுத்து யார் போனா நான் பார்க்கதான் செய்வேன். பார்க்க மட்டும் இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சா பொரிக்கி பொரிக்கி பொரிக்கி. இவன் பொறுக்கினோட எனக்கு ரோசம் வந்துடும் பாரு. பொறுக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது எப்படி எனக்கு ரோசம் வரும்? அட பாவி, இவன் எந்த ரகம்னே தெரியல. நான் பொறுக்கிதான். காலேஜ்ல நான் பண்ணாத சேட்டையே கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட வேலைலாம் நான் பார்த்திருக்கேன். போன வாரம் கூட விலங்காதல பார்த்ததுக்கு தான் எங்க அண்ணன் என்ன காலுக்கை நொறிச்சு உள்ள போட்டிருந்தான். கூட எங்க தோரணன்னு சேர்ந்துக்கிட்டான். பெண்ட கலத்தி உள்ள போட்டிருந்தானுங்க. எந்திரிக்க முடியாம 4 நாள் கிடந்தேன். எங்க அம்மா என்ன பெரிய ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தாங்க. அதுவும் தினமும் எங்க அம்மா என்ன அடிச்சு பார்த்தாங்க. அங்கே பொழைச்சு வந்துட்டேன். நீ அடிச்சா எனக்கு வலிச்சிருமா? எங்க கிங்ஸின் அடி உனக்கு தெரியாத. லைட்டா தான் அடிச்ச மாதிரி இருக்கும். எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். அவன் பார்க்கதான் ஒல்லியா தெரியுவான். ஆனா அவன் அடிச்சா நரம்புல ஆச்சு நொறுங்கி போயிடும். அவன் கோபம் அடிச்சு நீ பார்த்திருக்க. ஒரு திருப்பி என் கால் கையே விளங்காம போயிட்டு ஒரே ஒரு மிதிதான் மிதிச்சான். அவனே மறுபடியும் வைத்தியசாலைக்கு என்ன கூட்டு போய் காப்பாத்தினான். இவன் என்ன ரகம்னே தெரியல. அடி வாங்குறது பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் மேல எனக்கு கொஞ்சம் ஆசை வந்திருக்கு. இவன் கொஞ்சம் கூட ரோசமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் உங்க அண்ணன் கையால அடி வாங்குனீங்க. ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிருக்கீங்களா? அடி வாங்கிருக்கனா? எத்தனை பிள்ளைல என்ன செருப்ப கட்டி அடிச்சுக்க தெரியுமா? கிங்ஸின் தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடிச்சிருக்கு. அப்ப நான் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருப்பேன். இது கேச்சிருச்சு. எப்படி ஒரு பிள்ளை எங்க வீட்லயே வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தது. அது மட்டும் இல்ல, விரட்டிட்டே வந்து எங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டா. உனக்கு வயசு என்ன ரெண்டாவது? எதுக்கு? இல்ல, முடியலதான் கேட்டேன். இல்ல, அடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் அடின்னு சொல்லிட்டேனே. அடிச்சுக்க. இப்ப நான் அடிச்சா மட்டும் என்ன உங்களுக்கு ரோசம் வரவா போகுது? இல்ல நீ இல்ல, யார் அடிச்சாலும் எனக்கு ரோசம் வராது. நான் அடுத்தடுத்து இதை பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன அதிர்ச்சியா இருக்கோ? என்ன பார்த்தே காலேஜ் வெளியில அப்படிதான் ஓடும். ஏன் ஓடும்? ரவுடி பார்த்தா பயமா தானே இருக்கும். யாரு ரவுடி? நான் தான் காலேஜ் ரவுடி. காலேஜ் ரவுடி? ஆமா, காலேஜ் ரவுடி. இந்த காலேஜ் உள்ள பொண்ணுங்க உங்களை பார்த்து பயப்படுற ஒரு ரவுடி. என் பயிற்சத்தை கண்டாலே போதும், பிள்ளைல ஆளர் அடிச்சு ஓடும். இப்போ அந்த தெருவிலே வந்துகிட்டு இருந்தேன். சரி, உங்க பயிற்சி சத்தத்தை கேட்டு பல்லு பொண்ணு கிளவி கூட ஓடுதானே? சே, அது வேலையாளர் கண்டு ஓடி இருப்பாங்க. கிளவி மேலாம் நான் கை வைக்க மாட்டேனே. எனக்கு கிளவியெல்லாம் பிடிக்காது. இல்ல, நீ என்கிட்ட சிக்கல, அதான் உன்கிட்ட சிக்கிருக்க. நிஜமாவே கிளவி ஓடிச்சது? இது வரைக்காவது ஒரு கிளவிய கூட நான் தொட்டது கிடையாது. ஏன் அப்படி ஒரு கொள்கை? ஏன்னா எனக்கு பிடிக்காது. சத்தியமா நான் தான் உன்கிட்ட சிக்கிருக்கேன். ஒருவேளை கிளவி எல்லாம் பிடிச்சிருந்தா? அதான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. சரி, என்ன அடிச்சுட்டு போ, எனக்கு நேரம் ஆகுது. எங்க அண்ணன் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கான். சாருக்கு மண்டபத்துல என்ன வேலை? சாருக்கு இல்ல, சாரோனுக்கு. சார் பேரு சாரோன். சார் இல்ல, என் பேரு சாரோன். 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 இல்லன்னு எனக்கு சொல்ல தெரியாது பத்தியில. இல்லன்னா பெரிய தேசிய மெடல் வாங்கியிருக்காரு. இவர் பேரை அழுத்தி தான் சொல்லுவாரு. ஏன் கோல்டு மெடல் வாங்கினவங்க தான் இந்த பேர் வைக்கணுமோ? எங்க அப்பா வச்ச பேரு. தெரியாம வச்சிருக்காரு. இல்ல, அது எங்க தாத்தா பேரா. தெரிஞ்சது எங்க அப்பா வச்சது. எங்க தாத்தா பேரு சாரோன் ராஜா. அதான் எனக்கு சாரோன்னு பேர் வச்சிருக்கு. எங்க கிங்ஸ்லன் கூட பேர் இருக்குமே. இந்த ராஜாங்கிறது பின்னாடில எங்க சரணி. எங்க வீட்டுல அதே ராஜாங்க பேரு எங்க கிங்ஸ்லனுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அவனுக்கு மட்டும் தான் அந்த பேர் வைக்க தகுதியா, எனக்கு கிடையாது. அதனால எனக்கு வச்ச பேரை தூக்கிட்டாங்க. ஆமா, எனக்கு வச்ச பேரு சாரோன் ராஜா தான். நான் பொம்பளைங்க கையெல்லாம் பிடிச்சி இருக்கேன்னா அதுக்குத்தான். எங்க தாத்தா ரொம்ப யோக்கியமானவரா. அவரு எங்க பாட்டி கூட மட்டும் தான் வாழ்ந்தாராம். அவரு ரொம்ப நல்லவராம்.
அவர் பேர் எனக்கு வைக்க கூடாதுன்னு எடுத்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு பெரிய துரோகம் நடந்திருக்கு. துரோகமா? எங்க தாத்தா பேர் இன்னும் இந்த ஊர்ல இருக்குது. என் பேரை கட்டல எல்லாரும் அலகடிச்சு ஓடுதாங்க. எடுத்தது சரிதான். இவன் நல்லவனா கெட்டவனா? அம்மாடி, இவ்வளவு ஓப்பனா பேசுதா? அப்போ நீங்க கெட்டவனா உங்களுக்கே தெரியல, தெரிஞ்சு தொலைக்க வேண்டியதானே? அதுக்காக நான் மறுபடியும் பிறந்து வர முடியும்? அப்படி நல்லவனா பிறந்து எனக்கு கிங்ஸ் பேர் வச்சு எங்க அண்ணனே மாதிரி நல்லவனு பேர் வாங்கிருக்க முடியுமா? வாங்க முடியாது இல்ல. அதான் நான் பிறந்துட்டேனே, சாணோன்னு பேர் வச்சாச்சே, இனி இப்படித்தான். அதெல்லாம் திருந்த முடியாது இல்ல. அதான் திருந்தலனா மொதப்படி பிறந்தல வர வேண்டாம், மனசு வச்சாலே திருந்தலாம். நான் மனசு வைக்க மாட்டேன்டா. நான் அடிக்கிறது தப்பில்ல, இப்போ பாத்துக்கிட்டே சரி சரி சீக்கிரம் அடி. எனக்கு யாராவது மண்டபத்துக்கு போனா எங்க அண்ணன் அடிப்பான். போற வேற எங்க அண்ணன் எல்லா மாதிரி அடிப்பான். ஒழுங்க வேலை பார்க்க மாட்டியாலன்னு சீக்கிரம் அடிச்சு ஆரம்பிச்சு வை. இனி எப்படி மண்டபத்துல போய் அடிதான் வாங்குவேன். ஏன் எங்க அண்ணன் அப்பவே வர சொன்னான். இங்கே 1/2 மணி நேரம் ஆகி போச்சுது. அப்பவே போயிருக்க வேண்டியதானே? இல்ல, சடங்குட்டுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு, நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? ஆமா, நல்ல சோப்புல தாவணி எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. அதான் பாத்துட்டு இருந்தேன் நேரம் ஆயிட்டு. அந்த பிள்ளை கைகை பிடிச்சிருக்கல? இல்ல, சடங்குட்டு வரையெல்லாம் கை வச்சோம்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க? இல்ல, அவ வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன், வேற பாத்துக்கலாம். இல்ல, இதுக்கப்புறம் நான் அடிக்காம விட்டேன்னா சீக்கிரம் நேரம் ஆகுது. அன்னைக்கு வேற ட்ரெஸ் போட்டு எனக்கு சேலை கட்டி இருக்க. நான் எது போட்டா உங்களுக்கு என்ன? இல்ல, இதே மாதிரி தங்க சேலை கட்டிருந்தாங்களே, அதான் பார்த்தேன். ஒருத்தரையும் விட்டுறது கிடையாது. சேலை கட்டியிருந்தாலே பாத்துருவேன். கிட்ட வாங்களே. சரி சரி சீக்கிரம் அடி. அடிக்க விட மாட்டேன், அடிக்கதான் கூப்பிட்டேன், வாங்க. கிட்ட வர சொன்னேன். நிலையில நின்று அடிக்க கூடாது, இங்க தள்ளி அடிங்க. இதுக்கு சாத்திரம் வர பாக்கீங்களாங்க? சீக்கிரம் அடி, நேராவது. இதுதான் நான் பண்ணுனேன். நான் அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் கொஞ்சம் மாத்தி வந்தேன். நீங்க பண்ணது நான் பண்ணது ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான். சரி, நேராவது அடி, நேராவது. நான் இன்னும் மண்டத்துக்குள்ள எங்க அண்ணன் அடிப்பான். அது கண்ணம் இங்க இருக்கு, சீக்கிரம் அடி. என்ன கொஞ்சம் நல்லா பிடிச்சுக்கோங்க. ஏன் இடுப்பு பிடிச்சிட்டேன்னு சொல்லுதுக்கா? அதுக்கும் சேர்த்து அடி வாங்கி கொடுக்கறதுக்கா? வேண்டாமா, எங்கே நின்று அடி சீக்கிரம். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அடிக்க போறேன்னு சொன்ன. இவன் என்ன ரொம்ப சோதிக்கா? அடிக்கதானே போறேன்னு சொன்ன. என்ன சாரோன், உனக்கு கட்டம் சரியில்லை நினைக்க, மாட்டி விட போறா. ஓடிரு. ஓடுனீங்க கொன்னுறேன். கைய பிடிச்சி எடுத்துட்டான், காலை பிடிச்சி எடுத்துட்டான்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். ஐயா, இங்க வா, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. என்னடா இங்க நடந்தது? என்ன எனக்கு ஒரு பொண்ணா இப்படி கொடுத்துட்டு போறா? என்னடா கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்குது. ஒருவேளை கனவா இருக்குமோ? என்னன்னா எந்த பிள்ளைக்கும் பிடிக்காத. இவ என்னன்னா, இல்ல, இது கனவாதான் இருக்கணும். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? எனக்குதான் ஒரு பொண்ணா? எங்க வீட்டுல கிலோ கணக்குல நாங்க கொடுக்கணும்னு சொல்லியே ஒரு வீட்டுல பொண்ணு கொடுக்கல. இவளுக்கு என்ன குறை? இவன் நல்லதானே இருக்கா? ஒரு மெண்டலா இருப்பாளோ? ஒரு 3 வயசு இல்லாம இருக்குமோ? அப்படித்தான் இருக்கணும். இல்லைன்னா என்ன போய் நச்சுன்னு கொடுத்துட்டு போயிட்டா. என்னடா மொத திருப்பு வாங்கணுமா? அதான் ஒரு மாதிரியா இருக்குது. நல்லா இருக்குது, நல்லதான் இருக்குது. கவிதைகள் ரகசியம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு நான் கேட்டேன் மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன். சரி, சேலையெல்லாம் கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு மண்டபத்துக்கு போகலாம், வா. என்னடி? இப்ப யாரும் இல்லையே. அதுக்கு தூக்கிட்டு போங்க.
இதுக்கு யாரும் இல்லாமலாம் அவசியம் இல்லை. யார் இருந்தாலும் நான் தூக்கிட்டு தான் போவேன். அப்படி சொல்லுங்க. செல்லம், என்னால நடக்கலாம் முடியாது. உன்னை யார் நடக்க சொன்னா? சரி இரு, நான் தூக்கிட்டு போறேன். இந்தாங்க, தூக்கிட்டு போங்க. ரொம்ப அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு நீ? அத்தனாலே எப்பவுமே நீ அழகிதான், ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அந்த சந்தனம், குங்குமம், மாலை இதெல்லாம் உன்னை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பெல்லாம் ஒன்று பார்த்தது இல்லைல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இரு, நான் தூக்கிட்டு போறேன். சரி வா, தோல்ல கை போட்டுக்க. சரி. என்ன அண்ணேல, உங்களுக்கு ஏன் என் மேல இவ்வளவு பாசம்? இதே நடி கேள்வி. சொல்லுங்களேன். என்ன நீ உசுரு? அதனால தானே. அதுக்கும் மேல எனக்கு எல்லாமே நீ தாண்டி. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல தெரியாது, ஆனா நீ இல்லாத ஒரு நொடி கூட வாழ்ந்துட முடியாது. அது மட்டும் நல்லா தெரியும். நான் இனி இப்போ அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எந்த நாளுக்காக? அன்னைக்கு நீ காட்டினிய. சீ. ஓய் சீயா. அது மட்டும் நினைச்சு வச்சுக்கையா, இந்த கிங்ஸ் ஜெயிச்ச மாதிரி இல்லைன்னா ஜெயிக்க வச்சிருடி. எங்க பாரு, நான் ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிடலாம். நிஜமா? நிஜமா. சரி, நான் என்கிட்ட பேசுறேன். இது மட்டும் நிறைவேறிட்டு ஐயோ கையிலேயே பிடிக்க முடியாது. 2 சிங்க குட்டி அப்படி கையில கூட்டு நடப்போம் பாரு. அப்படி பெரிய சிங்கமா தான் என்னுடைய 2 குட்டி இங்கொன்னு இங்கொன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு நடப்போம் பாரு. அப்படி கம்பீரமா இருக்கும். ஆமாடி, இந்த சைடு ஒரு சிங்கம், இந்த சைடு ஒரு சிங்கம், நடுசுல கம்பீரமா நான் இப்படி போவேன் பாரு. அப்படின்னா என்ன விட்டுருவீங்க அப்படிதானே? நீ என் தோல்ல இருப்படி, உன்னை என் தோல்ல தூக்கி வச்சு நடப்பேன். அப்போ ஓகே. செல்லம். சரி, உங்க 2 சிங்கி குட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன இதே மாதிரி கொஞ்சுவீங்களா? அது 2 சிங்க குட்டின்னு சொல்லிட்டல்ல, நீ என் மகாராணிடி. அவன் சிங்க குட்டி, ஆனா நீ மகாராணி, தேவதை. யாரோட சிங்க குட்டிடா? ஏன் சிங்க குட்டி தானே? இல்ல, நம்ம வீட்டாளுக்கெல்லாம் சிங்க குட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே. நீ சொன்ன சொல்லிட்டு இந்த வீட்டுல உண்மையான சிங்க குட்டி நீதான்டா. நிஜமா தானே சொல்ற? அண்ணே, சின்ன எல்லா கிங்ஸ் எப்படி இருப்பான்? அதான் சொன்னேன்டா, சிங்க குட்டி மாதிரி இருப்பான். அவன் நடையே ஒரு கம்பீரமா இருக்கும். நிஜமா வேணே? நிஜமாவா? டேய், அவன் இட்னியோன்னு இருக்கும் போது நடந்து போனாலே ரோட்ல போறவங்க பயந்து போவாங்க. அவ்வளவு கம்பீரமா நடப்பான். நடைய பாரு, ராஜத்துறையாட்டும். என்னடா சிங்கக்குட்டி? நம்ம எப்ப இந்தியாவுக்கு போகணும்? ஏண்டா இந்தியாவுக்கு போகணுமா? ஆமாண்ணே, எனக்கு இங்க பிடிக்கல, இந்தியாவுக்கு போகணும். பேச்சுல இருக்க கம்பீரத்தை பாரு. சரி, கூடி சீக்கிரம் இந்தியாவுக்கு போயிடலாம். ஆனா எனக்கு ஒரு செமஸ்டர் இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம். அது எப்பண்ணே முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல செமஸ்டர் இருக்கும். அண்ணே படிச்சுட்டேன், பாஸ் ஆயிருவேன். அதை முடிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு கிளம்பிடலாம். அங்க போய் அண்ணே இன்ஜினியர் லைன்ல கொடி கட்டி பறப்பேன் பாரு. அண்ணே, நான் வைர வியாபாரியா இருக்க போறேனே. வைர வியாபாரியா இருக்க போறியா? ஆமாண்ணே, நான் நிறைய வைர ஷாப் வச்சிருப்பேன். அப்போ ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல போக மாட்டேன். எல்லா படிப்பும் படிப்பேன், ஆனா எனக்கு பிடிச்சது ஷாப் தான். பிசினஸ் மேன். ஆமாண்ணே. ஏய், உனக்கு அம்மா அப்பா பார்க்கணும் ஆசையா இல்ல? அதான் நீங்க இருக்கீங்களாண்ணே. நான் கேட்டது அம்மா அப்பா பார்க்கணும்னு தோணலையான்னு கேட்டேன். எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீங்க தானே, எனக்கு நீங்க தான் வேணும். இங்க வா, அண்ணங்கிட்ட வா. உனக்கு அண்ணன் அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு என் அண்ணன் மட்டும் தான் பிடிக்கும். அண்ணன் கூட எப்பவும் துணையா இருப்பியா? உங்க கூட மட்டும் தான் இருப்பேன். நான் பேச்சுக்கு சொல்லல, நிஜமா சொல்றேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது. அண்ணன் கூடயே இருப்பியா? அண்ணன் கூட மட்டும் தானே இருப்பேன். அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பியா? அண்ணன் சொல்ல மட்டும் தான் கேட்பேன். என் அண்ணன் ரொம்ப நல்லவரே, எனக்கு எங்க அண்ணனா ரொம்ப பிடிக்கும். பாரு, என் முத வாரிசு நீதான். என் உசுரு, என் உலகம், என் சந்தோஷம் எல்லாம் நீ மட்டும்தான். தங்க பிள்ளை. நான் எப்பவுமே என் அண்ணன் கூட தான் இருப்பேன். என் அண்ணனுக்கு பக்கப்பலமா இருப்பேன். என் அண்ணன் மேல எவனும் கை வைக்க விட மாட்டேன்.
நீ இருக்கிற வரைக்கும் என்ன எவனும் தொட முடியாதுடா. சரி நம்ம இங்கக்கு போலாம். அண்ணா இங்கக்கு போனா எனக்கு வைரஸ் வரும் வேணும். வைரஸ் வரும் என்ன கடலே கட்டி கொடுக்க வாடா. உம்மா, என் தங்கம். அண்ணா என்னடா ராஜா? உங்களை எடுத்து பேசினவன் யானே? டேய், அது எப்படி உன் காதுக்கு வந்துருது? அதெல்லாம் என் காதுக்கு வந்துடும். உங்களை எடுத்து பேசினவன் எவனே? என்னத்த ஏத்து பேசிட்டு இங்க வாழ்ற முடியுமா? அதெல்லாம் என்ன பாத்துக்க. இனி நான் தானே பாப்பேன். உங்களை ஏத்துன எடுத்து பார்த்தா கூட அவன் இந்த மண்ணில இருக்க கூடாதுன்னு. இங்க வா. சொல்லுங்கண்ணே. என்னடா என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கா? மரியாதையா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பாசம்ண்ணே. இங்க பாரு, நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், நிறைய படிக்கணும். ம்? அண்ணன் சொன்னா தம்பி கேப்பேன்னு. நான் எல்லாத்துலயும் முதல்ல வரணும், அவ்வளவுதானே? ம், ஆமாடா, எல்லாத்துலயும் நீ முதல்ல வரணும். நீ எல்லாத்துலயுமே நான் தானே முதல்ல வருவேன். அது எப்படி தமிழ் அழகா பேசுற? நீ ஃபாரின்ல தானே படிச்ச? எனக்கு இது பிடிக்கும்ண்ணே. எனக்கு பிடிச்சதை மட்டும் தானே செய்வேன். எனக்கு பிடிச்சதை விட்டு கொடுக்கவும் மாட்டேனே. யாருக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டேன். சிங்க குட்டிடா நீ. கிங்ஸின் அவனை எதுக்குற போட்ட? உங்களை எடுத்து மோச்சிட்டு போறானே. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா, உனக்கு பின்னாடி அண்ணன் நான் இருக்கேன். எனக்கு முன்னாடி எப்பவும் நீங்க இருக்கணும்னு, எனக்கு பின்னாடி வேண்டாம். நான் தானே உங்களுக்கு பின்னாடி இருக்கணும். உன் பாசத்துக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடா. இப்ப இல்ல, எப்பவுமே நீ தாண்டா எனக்கு முதல்ல. அதுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்னே. சரி வா, அண்ணன் உனக்கு சோறு விட்டுடுறேன் வா. சரிங்கண்ணே, அத கோத்த குறைச்சிட்டு வாடா. என்னண்ணே கோபம் அடங்க மாட்டேங்குது. அண்ணன் சோறு விட்டுடுறேன், கோபம் அடங்கிடும் வா. சரிங்கண்ணே. அவன் பிறந்தல இருந்து என் கூட இருக்கான், இது வரைக்கும் சரி. எனக்கு பிடிக்காத எதையும் அவன் செஞ்சதே கிடையாது. நீங்க இவன் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு இப்போ புரியுதுன்னு. அவன் பிறந்த பிஞ்சு கையில இருந்து என் கையை பிடிச்சு நடக்கான். அவன் இன்னும் என் கையை விடல, இனியும் விட மாட்டான். இனி அவனே விட்டாலும் நான் அவனை விட மாட்டேன். ஏன்னா பிஞ்சு கையா இருக்கும் போதே என் கையை பிடிச்சவன். இப்போ அவனை நான் விட்டுருவேன்? நீ என்ன பண்ணாலும் உனக்கு பின்னாடி தானே நான் இருப்பேன். இப்பவும் சொல்விய எனக்கு முன்னாடி தானே நீங்க இருக்கணும்னு. இல்லடா, உன்னை முன்ன விட்டு நான் பின்னாடி வரலதாண்டா எனக்கு பெருமை. சிங்கம் என்னைக்கு முன்னதாண்டா போனோம். நீ சிங்க குட்டிடா, நீ சிங்கம். உனக்கு பின்னாடி தாண்டா இந்த குடும்பமே வரும். அண்ணன் நான் ஒண்ணு அந்த அளவுக்கு. நீ பெரிய ஆளுடா, கோணத்திலேயே சரி வீரத்திலேயே சரி. உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இனி ஒருத்தன் கூட பிறக்க முடியாது. அப்படியே ஒன்னு பிறக்காத இருந்தாலும் அது ஓன் பிள்ளையா தாண்டா இருக்கணும். அதை பத்தி தானே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ உண்மை பேசுவேன்னு தெரியும், இவ்வளவு ஓப்பனா உண்மை பேசுவேன்னு எனக்கு தெரியாம போச்சுட்டு. அண்ணே என்னடா சொல்ற? அதுதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணே அண்ணன் அவரு எனக்குலாம் வராதுன்னு நான் வரட்டா? அண்ணே சொல்லுடா. எனக்கு என் பிள்ளைங்க வேணும்னு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு என் வாரிசு வேணும். நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றதுக்கு எனக்கு வேணும்னு. அது உன் ஆசீர்வாதத்தோடு தானே எனக்கு வேணும். நான் எப்படி உன்கிட்ட வளர்ந்தனோ அப்படித்தான் என் வாரிசு உன்கிட்ட வளரணும். என் பிள்ளை வளர்க்க போறவனே நீ தானே. உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு. நீ என்ன சொல்ல வர? அண்ணே புரியுது, உன் விருப்பம். அபியக்கா ஒட்டியான ரொம்ப டைட்டா இருக்குது. இத வேணா கலத்தி வச்சிரட்டுமா? இல்ல அத போட்டுக்க, இதனை ஏசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டி. அங்க போய் தாவணி தானே போடுவ, பிரச்சனை இல்ல. தாவணி போட்டாலும் ஒட்டியான போட்டு தானே ஆகணும். இந்த அளவுக்கு டைட்டா கண்டா அது சும்மா பேருக்கு வச்சா போதும். இவ இடுப்புல சேர நிக்கவே மாட்டேங்குது. சரி மாலையை போட சொல்லுமா? இந்த மாலையை கலத்திட்டு, இது பழைய மாலை தானே. எடி ராணி. என்னக்கா? வெளியில பெரிய மாமா நிப்பாவ, மாலை போடணுமா உள்ள வாங்கன்னு சொல்லு. சரிங்கக்கா. இசை நீ சூப்பரா இருக்க தெரியுமா? அப்படியா? நான் எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்ல. இதோட 100 வெட்ட கேட்டிருப்பா. எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதாளா? ஆனா யாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேக்காவல. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்க போறாங்க. இல்லக்கா
அழகு போல இருக்கடி, பொம்மை மாதிரி இருக்க. அம்மா அப்பல வேற சேதடி கட்டிந்த. அது நல்லா இல்லையா? சரிடி, நீ பெரிய மாமா வர சொல்லு போ. சரி. நிஜமாவே இசை சூப்பரா இருக்க. உனக்கு சடங்கு மாதிரியே தெரியல, கல்யாணம் மாதிரியே இருக்குது. என்னடி ஓடிக்கிட்டு இருக்க? நல்லா பாருங்க, இசை பக்கம் கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்குது, சடங்கு பொண்ணு மாதிரியே இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான் போ. எல்லாம் ஒண்ணுதானா? போய மாட்டி. சரி, என் பொண்ணு ரெடி ஆயாச்சா? அங்க எல்லாரும் கத்திட்டு கிடக்காங்க, என்ன ரெடி அப்படி? எல்லாம் ரெடியா தான் இருக்குது. வந்து மாலை மாத்தணும்ல? மாலை மாத்தணுமா? இல்ல, வேற மாலை போடணும். தாய் மாமா தான் போடணும். அதான் சொல்ல வந்தேன். நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், சடங்கு மாதிரியே தெரியல, கல்யாண வீடு மாதிரியே இருக்குன்னு. உன் வாயை வச்சுக்கிட்டு போய மாட்டி. சத்தியமா தான் சொல்லுதேன். பார்த்தே பேசுங்கம்மா. இவன் என்ன சடங்கு பொண்ணு மாதிரி தெரியல, கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா? இல்ல, நான் கூட அப்படிதான் சொன்னேன், பாத்தியா? ஆமாட்டி, சடங்கு பொண்ணு மாதிரி தெரியல, கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்க. வாயை வச்சுக்கிட்டு போங்கட்டி. இப்ப பெரிய மாமா வர சொல்லு. அம்மா ரேச்சலேங்க, அவ சொந்தக்காரன் சடங்குக்கு வந்திருக்காவல்ல, அவ கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பா, அந்த அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டலங்க. அவ என்ன பழக்க ஓட்டிட்டு இருக்கா? என் தங்கச்சி வரேன்னு சொன்ன ஆளை இன்னும் காணோம். இன்னும் வரலையா? இவ தங்கச்சா? மகிமாவா? ஆமா, அவங்க தங்கச்சி மகிமா வந்துட்டா, உள்ளதான் நிக்கா. அப்பா, வந்துட்டாளா? உங்க அம்மா வரலையா? இல்ல, எங்க அம்மா நேரா மண்டபத்துக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. என் தங்கச்சி கூட மாட வேலை செய்யறதுக்காக வர சொன்னேன். அவ எப்போ வந்திருக்கா பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவதான் அங்க பூமாலை எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா, சும்மா ஒண்ணும் வரலவா. சரி, நான் போய் பெரிய மாமா கூட்டிட்டு வரேன். அவளுக்கு கூட கொஞ்சம் பூ வைக்கலாம்ல? இல்லட்டி ஜபா, அங்க பியூட்டிஷியன் வரேன்னு சொல்லிருந்தாங்க. அவங்க மேக்கப் பண்ணுவாங்களாமே. ஆமாடி, அந்த டைப் எதுவும் தலையில வைக்கண்டான்னு சொன்னாங்க. அப்படியா? அதுக்காக வெறும் பூ இல்லாமே போவ? ஏதோ மாடலாம் மாட்டி, இப்ப அதெல்லாம் வைக்க போறாங்களாம். நம்ம இப்ப கார்ல தானே போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேரா மண்டபத்துக்கு தானே போறோம், போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அங்க போய் வேற ட்ரெஸ் தானே போடுவா? ஆமா, சாமமா எடுத்து வச்சிருக்காங்க தாவாணி, அதுதான் போடணும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா, சாமமா பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்காங்க. இங்க எல்லாருமே உனக்கு பார்த்து பார்த்தாம வாங்கி வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும் ஜபா, நீ எனக்கு என்னடி வாங்கிட்டு வந்திருக்க? நீ என்ன கேட்ட? நான் என்ன கேட்டேன்? நீ கேட்டதா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்னடி கேட்டேன்? நல்லா யோசித்து பாரு. தெரியலையே. மண்டபத்துக்கு வருவல்ல, பாரு. எனக்குள்ளது எல்லாமே உனக்கு தான் டி. எனக்கு நீ எதுவும் வேண்டாம், எல்லாமே உனக்கு தான். உண்மையிலே இவ அதிர்ஷ்டக்காரிதான். மாமா மாதிரி இல்ல, ஃப்ரெண்டு கூட அவளுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்டே அக்கா வந்திருக்கால, பெரிய மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கா. என் ஃப்ரெண்டா இருந்தா, இப்ப இந்த வீட்டுல மூத்த மருமகா. அது எப்படி தேடி பிடிச்சிங்களோ? நாங்களாதான் பிச்சுக்கணும். நாங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்டு, ஆனா ஒரே வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்கோம். மூல காரணமே இவதான். எங்க அக்காவும் அப்படிதான். ஏன் அபியக்கா கூட நீ தான் வீட்டுக்கு கூட்டு வந்த? அது எல்லாம் சரின்னு சொல்லுவீங்க, இது மட்டும் ஏன் சரின்னு சொல்ல மாட்டேங்க? அதே சொல்லுங்களே, நீங்க எங்க பெரிய மாமா விரும்புதீங்கல்ல, எனக்கு அத்தையா வருவீங்கல்ல? அத்தையா இல்ல அப்படின்னா உங்க பெரிய மாமா உனக்கு அப்பா அப்படின்னா? அப்ப எனக்கும் நீங்க அம்மா தான். அம்மா இல்ல, சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். உங்க மாமாக்கு உன் முன்னாடி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைக்காரு. புரியும், அதான் அவர் இன்னும் உன்னை குழந்தையா பாக்குறாரு. மத்தபடி எனக்கு பிடிக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் சுக்க தங்கங்களா வந்திருக்குப்பா. அப்பா, இந்த விஷயத்துல நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன். அது சரி டீச்சவா, நாம ஒரே வீட்டுல வாக்கப்பட போறோமே, நமக்குள்ள சண்டை வராது. நீ கிச்சனுக்குள்ள வராத வரைக்கும் சண்டையே வராது. 2 அடி. ஆமா, இது அப்படி வளர்ந்து சாடிட்டா. 2 அடியோ 3 அடியோ, உனக்கு எனக்கு 6 அடி தானே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. நான் கிச்சனுக்குள்ள வருவேன், காலத்தை அரிச்சிருவேன். கிச்சனுக்குள்ள மட்டும் நீ என்னைக்காவது வந்த, என் பர்சனுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். பாவம் அந்த மனுஷன், விட்டுரு, அதுல மட்டும் கை வச்சிடாத. நான் கூட அவர் வாட்டு சட்டமா இருந்தாலும் நிறைய சாப்பிடுவான்னு நினைச்சேன். அவர் அளவோடு சாப்பிடுதல், அதுலயும் மண்ணெல்லி போட்டுறாத. நான் தான் என் பர்சனுக்கு சமைப்ப சொல்லிட்டேன். எதுக்கு? பாவம், விட்டுற அவரே. நீங்களுமா? இல்ல, சத்தியமா நீல உள்ள வந்தனா இங்க எல்லாரும் பட்னி ஆயிருவாங்க, அதான் சொல்ல வந்தேன். அத நாங்க பாத்துக்கிட்டுதான். ஆனா நானா கிச்சனுக்குள்ள வரலாம். யார கிச்சனுக்குள்ள விடுதாமோ இல்லையோ, முத இவளை விட்டுறணும். ஒரு தக்காளி பழத்தை விட்டு கேட்டினி என்னக்கா பண்ண? தக்காளி பழத்தை பார்த்தாலே அப்படியே சீனி டப்பா பக்கம் போயிருந்தேன். சீனி எடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுக்கேன், கிண்ணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுப்பேன், ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு கத்தி தேடுவேன். அப்படியே கிச்சனே அப்படி இப்படின்னு ஆகி போயிருது. அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? ஒரே ஒரு தக்காளி பழம் எடுக்க வந்துட்டு
கிச்சனையே அலங்கோலமாக்கி வச்சுட்டு போயிடுறா. இவள கிச்சனுக்குள்ள விடணுமா? இங்க வாங்க, நான் தான் சமைப்பேன். என்னெல்லாம் உள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஒண்ணுதான் மழை விடுவே மத்துக்க. அப்ப என்னெல்லாம் விட மாட்டீல? என்னையே விட மாட்டாவனா? ஏறு, பின்னாடி ஒரு குச்சல் மாதிரி ஒண்ணு போட்டு தரா. அதை சோறு பொங்கில அடுங்க. அங்க உங்களுக்குன்னு ஒரு அற்பங்கரையை உருவாக்கி அங்கேயே சோறு பொங்கி விளையாண்டு பழகிடுங்க. நல்ல வேலை பாத்திய செவ்வாக்கா, இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும் பத்தியலா? கோத்த கலப்பாம போயிருட்டி. இசை, நீ கவலைப்படாத, நம்ம தோட்டத்துல கிச்சன் கட்டிக்கலாம். அப்படின்னா அங்க நான் தான் அவியல் வைப்ப சொல்லிட்டேன். அத்தி ஒரே பைத்தியக்கார கூட்டமா இருக்குது. இங்க வந்தா நான் வாக்கப்படுவேன். ஏன்டி, உங்களுக்குலாம் வாக்கப்படுறதுக்கு வேற வீடே கிடைக்கல. செபா, நான் தான் அவியல் வைப்ப சொல்லிட்டேன். இப்ப அவ என்கிட்ட எப்படி ஓட விட்டு அடி வாங்குறான்னு மட்டும் பாரு. அதான் உங்களுக்கு சொந்தக்கார வந்திருக்காளடி, ரொம்ப அனுசரியா விசாரிச்சிட்டு இருந்தியே. செபா, அவ என்கிட்ட எந்திரமா கேட்டாவ, உனக்கு சோறு தெரியல பொங்க தெரியுமான்னு கேட்டாவ. நீ என்ன சொன்ன? அவியல் வைக்க தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் டீச்சவா, இவ எப்ப பார்த்தாலும் அவியலுங்களே, என்னவா இருக்கும்? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியாம இருக்குமா? ரெண்டு ஒரே கூட்டாளி தானே. அன்னைக்கு நாங்க பார்த்தோம் வீடியோல, என்னமா அவியல் பண்ணா தெரியுமா? அதே மாதிரி நாங்க பண்ணி பார்த்தோமே. வந்துதா குழு குழு நாய் போச்சுது. குழு குழு நாய் போச்சுதா. ஆனா இப்ப எனக்கு வந்துட்டு, அவளுக்கு தான் குழு குழுன்னு வந்தது, எனக்கு குழு குழுன்னு வரல. அம்மா, முடியலப்பா. அவ தேங்கனிலே வேக வச்சுட்டா. தேங்கனிலேவா? தேங்கனிலேவா? ஆமா, அப்படிதான் அது கொதிச்சிட்டு இருந்துச்சு. அடி இசை, அது தண்ணிடி. அத்தி, நான் 2 லிட்டர் ஊத்திட்டேனே. ஏக்கா, எனக்கு வெளியில வேலை இருக்குது. நாளா கொஞ்சம் போண்டு எண்ணெயில தான் வேக வச்சேன். அபியக்கா, ஸ்டோர் ரூம்ல தேங்காய் எண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு பெரிய கேன் இருந்தது. அத்தி, எனக்கும் வெளியில வேலை இருக்குது. அட எடுப்பட்டல. அப்போ தேங்காய் எண்ணெய் பூரா காலி பண்ணி வச்சிருக்கே, அப்படிதானே? ஏக்கா, இவ்வளவு காய்கறியே தேங்காய் எண்ணெயில தான் வேக வச்சிருக்காளுங்க. இரு, ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன். என்ன மட்டும் காலி இருந்ததோ? அத்தி, இது தெரியாம போச்சுதே. சொல்லுதே, விளக்கமா சொல்லண்டாமா? வேக வைக்க சொன்னவ. அது தேங்காய் எண்ணெய் பூரா காலி, அப்படிதானே? இல்ல, அற்பங்கரைக்குள்ள வந்திய அத்தி ரேச்சல் தான் எக்கச்சக்க எடுத்தா. என்னடி நீ போட்டு கொடுத்துட்டு இருக்க? நான் தான் சொன்னேன் குறையதான் ஊத்தணும்னு. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபாரினுக்கே போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே நான் விட்டுறேன் பாரு. இங்க எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. சும்மா சொல்லிட்டேன். உனக்கு விளையாடுறதுதானே ஆள் வேணும். என் மௌனை பெத்து கொடுத்துட்டு போறேன், அவனை வச்சு விளையாடு. ஆமா, அப்பதானே இன்னொன்னு போய் ரெடி பண்ணிட்டு வருவாவே. எருமை, ஏன்டி அப்படி சொன்ன? இல்ல ஜபாக்கா, நீங்க அப்படித்தானே அங்கிருந்து போயிட்டு வரும்போதுதானே உங்க வயிறு பெருசா இருந்தது. இது இசைக்கு கொடுத்துட்டு நீங்க அங்க போறது அதுக்கு தானே. டீச்சரா, அவகிட்ட வாயை கொடுக்காதடி. அம்மா, ஓடி. என்கிட்ட நீ மீதி வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. இல்ல, இதுங்க கொடுத்துட்டு அதுக்கு தான் நாங்க போறியே. வாயை மூடிட்டி. இல்ல ஜபாக்கா, நான் போவே இல்லட்டி. இசை, உனக்கு இன்னொரு பாப்பா கிடைக்காது, போ. என்ன கேவலப்படுத்தணும்னே எனக்கு தங்கச்சி அந்த வீட்டுக்கு வந்திருக்க, அப்படிதானே? ராணி, சிப்பா, எனக்கு தெரியும் அது நீ என்கிட்ட என்ன கேட்க போறேன்னு. எனக்கு இப்போ நான் வேண்டாம். அவன் தெளிவாதான் இருக்க. கொய்யால, அப்ப இல்லன்னு தெளிவாதான் இருக்க. ஐயோ போங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. முடியலட்டி, முடியல. ஐயோ போங்கக்கா, அதெல்லாம் இப்ப கிடையாது. உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு. ராணி, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்பலாம் இல்ல, ஜபாக்காக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஜபாக்காக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்காக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு அப்புறம் தான் நான். என்ன இதுல இழுத்தன்னு வச்சுக்க, தொலைச்சிராஸ்கர். அப்படின்னா என்ன சொல்லிட்டேன்? உண்மைதானே சொன்னேன். உண்மையில தீய வைக்க வாயை மூடிட்டு இரு சொல்லிட்டேன். உண்மை சொல்லு, பைத்தியக்கார கொடுத்துக்கலாம் அந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. என் தங்கச்சி இந்த வீட்டுல இருக்கான்னு தெரியும் போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அவ அவளுக்கு ஏத்த மாதிரியே கூட்டு வந்திருக்காள. எனக்கா நீ இப்படி சொல்லிட்ட? உனக்கு ஏத்த மாதிரியே கூட்டு வந்துட்டால வரிசைக்கா. பொண்ணுக்காத அறிவு இருக்கான்னு பாரு. ஏக்கா, ரேச்சலுக்கு அறிவு உண்டுக்கா. இந்த ரேச்சலுக்கு உங்க அக்கா இப்படி சொன்னா பாரு. அதானே ஏக்கா, அவளுக்கு ஏகப்பட்ட அறிவு உண்டுக்கா. ஒரு அவியல் வைக்கிறதுக்கு 2 லிட்டர் எண்ணெய் தேங்காய் எடுத்திருக்கா. அவளுக்கு அறிவு இருக்குது. நீ 2 லிட்டர் தான் எடுத்தா, எங்க அக்கா 2 லிட்டர்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, தாளிக்கிறதுக்கு 1/2 லிட்டர் எடுத்தோம்ல, அத உங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. தாளிக்கிறதுக்கு 1/2 லிட்டர் எடுத்தியா? ஏன் நீ மட்டும் ஒரு பானை நிறைய எடுத்தல்ல? வேற ஒண்ணு இல்ல, போட்டு
கட்டி போட்டு எடுத்திருக்காங்க. அவியக்கா இனி ஸ்டோர் ரூம் சாவி எடுத்து பூட்டிருங்கண்ணே. இப்பவுமே பூட்டிருந்தேன். அவியக்கா கிங்ஸின் வராரு. சரி நம்மளாம் வெளியில இருக்கலாம். இசை சரி நான் மாப்பிள்ள வரா பேசுறேன். இதெல்லாம் இசை ரொம்ப தெளிவா இருப்பாள. உண்மையை சொன்னேன். உன் கூட்டாளி தானே, நீ வச்சு சமாளி. என்ன இல்ல பார்க்கும் போல இருந்தது, எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். தூக்கி கொண்டு விட்டதே நீங்க தானே. அதை பார்த்துட்ட, இது சரியில்லை, அதை பார்க்க வந்தேன். என் பொண்டாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதை கூட்டி வந்தேன். அழகு. சரி நீ சாப்பிட்டியா என்ன? இல்ல சரி நான் குட்டி விடுதேன். வேண்டாம், ஏற்கனவே இங்க பொட்டியான இருக்க கட்டி விட்டுருக்காங்க. வயிறுலாம் வலிக்கு. டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதா எதுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க? தூக்கி கழுத்தூர போடு. இல்லைன்னா சேலை நிக்காதான். அதுக்கு என்ன அவுத்து போடு. கொன்னல ஒட்டி எடுத்து சொன்னேன்டி. அத சொன்னல, ஒரு சேலை வந்துரும்ல. சரி நான் சாப்பாடு விட்டு விடுறேன். அது வரைக்கும் வேண்டாம். வேண்டாம். சும்மா இருங்க. ஐயா சும்மா இருங்க. எல்லாரும் வெளியில தான் நிக்காங்க. ஏற்கனவே என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்க வேற. அவங்க பாட்டில் கிண்டல் பண்ணிட்டு போட்டோம். வேண்டாம் சொன்ன கேளுங்க. அதெல்லாம் இப்ப யாரும் உள்ள வர மாட்டாங்க. எப்படி? வெளியில தம்பி நிக்கும். அடச்சே. சிரிக்காதீங்க. சரி மாலை மாத்திக்கலாமா? சும்மா இருங்க. சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. சரி ஓ மாலை கழுத்து. ஏன்? சொல்றேன்ல கழுத்து. அப்படியே ஏன் கழுத்துல போடு. மாலை மாத்தியாச்சு. மத்த நேரம் சண்டேமா நடந்துக்கிறீங்க. இதுல மட்டும் சின்ன பிள்ளைமா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம், அதெல்லாம் எப்பவும் கிடைக்காது. இந்த மாதிரி நேரம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பயன்படுத்திக்கலாம். இனிமா சந்தர்ப்பம் இதே மாதிரி கிடைக்குமா? அதான் மாலை மாத்திக்கிட்ட. ஐயா இதை நினைச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஒட்டிடலாம்ல. அப்போ வரும்போது ஒரு ஃபீலு பா ஏதோ சரிச்ச மாதிரி இருக்கும் பாரு. ஒட்டியா டைட்டா இருக்குன்னு இல்ல இல்ல டைட்டா இருக்கு, வேண்டாம். உண்மையில டைட்டா இருக்குடி, வேண்டாம். ரொம்ப டைட்டா இருக்குடி, என்ன பார்த்து சொல்லு. இப்ப சொல்லு, நல்லா பார்த்து சொல்லு. அப்படி சொல்லடி, எப்ப